திண்டுக்கல் ஏகே பிரியாணி மாஸ்டர் யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 60 கல்யாண வீட்டு பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது எப்போனா ஒரு காது குத்து நிகழ்ச்சிக்காக நம்ம செய்கிறோம். அதுக்கு உண்டான நம்ம இன்கிரியன்ட் ஜாமான் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க எப்படின்னு பார்ப்போம். இதை வந்து எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செய்வோம். எப்பயுமே பெப்பர் சிக்கன் நமக்கு வெங்காயமே போட மாட்டோம், சின்ன வெங்காயம் போட மாட்டோம், பெரிய வெங்காயம் போட மாட்டோம். இன்றைக்கி வித்தியாசமான முறையில் செய்ய போகிறோம். அருமையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படின்னா இந்த செட்டிநாட்டு ஸ்டைலில் நம்ம பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோம். வாங்க. வரமிளகா 1/2 கிலோ, மட்டன் மசாலா 1/2 கிலோ, மிளகு சீரகத்தூள் 400 கிராம், மிளகுத்தூள் 800 கிராம். 800 கிராம்? ஆமாம், 800 கிராம். மஞ்சத்தூள் 100 கிராம். உப்பு தேவையான அளவு. வாங்க. உப்பு நாணயம் உப்பு 3/4 கிலோ, பூண்டு 1 கிலோ, சின்ன வெங்காயம் 2 கிலோ, இஞ்சி முக்கா, பூண்டு 1, சின்ன வெங்காயம் 2 கிலோ. 2 கிலோனா இதுதான் வந்து எப்படின்னா சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா இப்படி இருங்க, அவ்வளோ மாதிரி இருக்கு பாருங்க. இப்படி தான் போடணும் நம்ம பெப்பர். இதுதான் செட்டிநாட்டு பெப்பர் சிக்கன் ஸ்டைலு. வாங்க இது எப்படி செய்யலான்னு நம்ம விரிவாக பார்ப்போம். இதில் ஒரு விஷயத்தை மறந்துட்டோம் பார்த்தீங்களா, நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் தான் அதுக்கு ஸ்பெஷலு. பெப்பர் சிக்கனாக இருந்தது. ஆமாம், நல்லெண்ணெய் தான் ஸ்பெஷலு. அதனால் 5 லிட்டர் நல்லெண்ணெய் நம்ம இறக்க போகிறோம். கருவேப்பிலை தேவைக்கு மேலே போட்டு அப்படி மேக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். அருமையாக இருக்கும் பெப்பர் சிக்கன். ரசித்து ருசிச்சு இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம். வட்டா பெருசாக இருக்குன்னு, கறி தாவட்டாக தான் இருக்குது. அப்போ தான் வந்து கிண்டும் போது உடையாது கறி. நம்ம முத்து கறி வந்து 50 கிலோ கறினா 50 படி வெட்டா போடணும், 60 கிலோ கறினா 60 படி வெட்டா போடணும், 100 கிலோ கறினா 2ஆக போடணும். அப்போ தான் உடையாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து இருட்டுக்குள்ளே ஏன் ஆக்குறோம்னா, காலைல 9 மணிக்கு சாப்பாடு கேட்டிருக்கேன் காது குத்துனால. அதான் இப்போ நம்ம இருட்டுக்குள்ளே ஆக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மட்டன் பிரியாணி இது பூரா நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். இன்றைக்கி நம்ம பெப்பர் சிக்கன் போடலான்னு சொல்லி வீடியோ போகிறோம். ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைப் போனால் பெப்பர் போடுங்க, ஹை குவாலிட்டி பெப்பர் சிக்கன் போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால் அவங்களுக்காக செட்டிநாட்டு பெப்பர் சிக்கன் கிரேவி நம்ம பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போனால் வருங்க. 40 80 கிலோவுக்கு தேக்ஸ் ஆகிட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் பிரியாணிக்கு. அப்படி ஓரத்தில் காட்டுங்க தம்பி. இது தால்ச்சா 40. அடுப்பு 10 வருஷம். ஏன்னா மைக் செட்டில் பாட்டு போடுவாங்க, ஒன்றும் கேட்காது, அப்புறம் பேசும் படமாயிடும். அதுக்காக நாங்கள் இப்போ எல்லா வேலையும் செஞ்சுறோம். நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம கடைசியாக நம்ம பேசாமல் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மைக் போட்டாங்கன்னு இருக்கும். பிரியாணியில் போட்டால் அது முழுசாக இருந்துச்சு. அது எல்லா ஊர்லேருந்து திண்டுக்கலுக்கு வந்து பிரியாணி சாப்பிட்றாங்க. என்ன காரணம், கறிக்கு தான் வராங்க. எதுக்குமே வரல. எல்லா ஊர்லையும் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். காசு கொடுத்து நீ காசு வந்துருவீங்களா? இறக்குமே காசு இப்போ நம்ம செட்டிநாட்டு பெப்பர் கிரேவிக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய். ஆமாம், செக்கு நல்லெண்ணெய். நம்ம இங்கே பண்ணுற ஐட்டம் என்னென்னா, மட்டன் பிரியாணி, தால்ச்சா, தயிர் சட்னி, கீர்னி, சிக்கன் பெப்பர், செட்டிநாட்டு பெப்பர் சிக்கன், ரத்த பொரியல், குடல் கூட்டு, வெள்ளைச்சோறு, ரசம். மொத்தம் ஒரு 9 ஐட்டம் நம்ம செய்ய போகிறோம்.
ஆனால் நம்ம வந்து எப்பயுமே பிரியாணி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம், ஓரலாக தான் சிக்கன் வீடியோ போடுவோம். இன்றைக்கி வந்து பிரியாணி வீடியோ ஓரலாக போட்டு சிக்கனை நம்ம மெயினாக கொண்டு வருவோம். வரமிளகா போட்டுக்கலாம். நல்லெண்ணெயில் ஒரு அந்த வரமிளகா போட்டுன்னு அந்த ஃப்ளவர் சூப்பராக இருக்குது. அருமையான ஃப்ளவர் வந்துருக்குங்க. நம்மளுக்கு மனம் அப்படியே தூக்கி அடிக்குது பாருங்க. காலையில் இப்போ வந்து ஒரு 6 மணி ஆகுது. 6 மணிக்கே அந்த நல்லெண்ணெய் மனம் எல்லாத்தையும் எழுப்பி விட்ரும் போல நினைக்கிறேன் நான். ஆமாம் மாஸ்டர். இப்போ தான் வெயில் வருது. நம்ம சின்னவங்க 2 கிலோ அடி மகிருங்க. சவுண்டு பார்த்தீங்களா? சவுண்டு கேட்குங்களா? நம்ம சின்ன வகை இந்த நல்ல மனம் வரும் பாருங்க. அதனால தான் இந்த சின்ன வகை இதனால தான் இது பேர் செட்டிநாட்டு பெப்பர் கிரேவின்னு சொல்கிறாங்க. காரைக்குடி செட்டிநாட்டு பெப்பர் கிரேவின்னு இது அதனால தான் சொல்கிறாங்க. மாஸ்டர் என்ன மாஸ்டர் அடுப்பே எரியல, சும்மா கங்கலே இருக்கு. என்னன்னா நமக்கு இன்னும் கோழி வரல. கோழி வராமல் கோழி வராமே தான் இவ்வளோ வேலை பார்த்துருக்கோமா? நம்ம செய்கிறோம். செஞ்சுட்டு எப்படின்னா நம்ம கறி பிரியாணி தான் முதல்ல வேலை செய்யணும். கோழி வரானால அந்த அனல்லையே நம்ம செஞ்சோம்னு வச்சுங்க. மசாலா வேகும். மசாலா நல்லா அப்படியே நொங்கி அந்த கறியில் கொட்டி இருங்க. அப்படி பிரட்டும் போது அந்த மசாலாலேயே கறி வந்து போயிடும். கங்கே தேவையில்லை, அந்த மசாலாவோட ஹீட்லேயே கறி வந்துடும். ஏன்னா பிராய்லர் தானே, நாட்டுக்கோழியாக இருந்தால் இதாகும். நம்ம தான் பிராய்லர் தானே சிக்கன் போடுறோம், பெப்பர் சிக்கனு. அதனால் வந்து அப்படி மசாலா அப்படி நொங்கி போட்டோன்னு வச்சு அருமையாக இருக்கும். உங்களுக்கு அதனால தான் நம்ம நல்லெண்ணெயில் ஊற்றிருக்கோம். மனத்தை பார்த்தீங்களா, மனம் எப்படி தூக்கி அடிக்குது. உண்மையிலே சூப்பராக இருக்கும் மாஸ்டர். பக்கத்தில் வந்து பின்னாடி நம்ம கழுவும் போது அதை எடுப்போம் வீடியோ. சரி மாஸ்டர். இப்போ வந்து கருவேப்பிலை போடுறாரு ராஜானே. மிளகுத்தூள், சீரகத்தூள், மட்டன் மசாலா, மஞ்சத்தூள், மல்லித்தூள் அப்படியே போட்டுடலாம். கலர் கலராக வருது. தமிழில் திட்டினாலும் திட்டுவீங்க. என்ன காரணம்னா செட்டிநாட்டுனாலே மல்லி, மிளகா, சோம்பு, சீரகம் எல்லாமே வந்து நம்ம வணக்கி பட்டைக்கிராம்பு எல்லாமே வணக்கி நம்ம வந்து அரைச்சி அதை பொடி போடணும். அதுதான் செட்டிநாடு. இன்றைக்கி நம்ம ரெடிமேடாக, ஏன்னா திடீர்னு நம்ம பண்ண போகிறனால ரெடிமேடாக நம்ம செஞ்சுருக்கோம். அதனால் நீங்கள் செட்டிநாடு இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க, செட்டிநாடு தான். அதுக்கு தான் நம்ம அந்த மட்டன் மசாவை இணைச்சிருக்கோம் உள்ள. அரைச்சி போட்டால் இன்னும் டேஸ்டியா மாஸ்டர்? சாந்து மாதிரி வரும். எப்படி வரும்? சாந்து மாதிரி வரும். அருமையான கலர். மசாலா அப்படி மணக்க போடும். நம்ம இதோட ஒரு 200 கிராம் 250 கிராம் உப்பு போடுவோம். அப்புறம் பத்தாட்டி போடுவோம். 250 கிராம். ஆமாம், பத்தாட்டி நம்ம போடுவோம்.
மத்தாடி நல்லா போட்டு லெமன் ஒயிட்லாம் இருக்கிறது உள்ளாச்சி இறக்கி நல்லா கோழி லெமன் ஊற்றியாச்சு. கொட்டி விட்டுருங்க. இப்போ போட்டுங்க. மிஸ்டர் எல்லாமே போட்டாச்சு. ஏன் மாஸ்டர் தக்காளி போட மறந்துட்டீங்க. பெப்பருக்கு தக்காளி போடக்கூடாது. நார்மல் கிரேவி தக்காளி போடலாம். செட்டிநாட்டு பெப்பர் கிரேவிக்கு தக்காளி போடக்கூடாது. தக்காளி போடக்கூடாது. தக்காளி போட்டால் சலசலன்னு ஆயிரும். தக்காளி போடக்கூடாது. அந்த பெப்பருடைய அந்த அந்த மணத்தை அந்த காரத்தை டாமினேட் பண்ணி விட்றோம். அப்புறம் தக்காளி மணம் தான் வரும். அப்புறம் வேஸ்ட்டு. அதனால தான் நம்ம தக்காளி போடுறோம். நார்மல் கிரேவி வந்து தக்காளி போடுறோம். நான் நார்மல் கிரேவிக்கு தக்காளி போடலாம். இது வந்து செட்டிநாடுனால தக்காளி போடக்கூடாது. சரி, நம்ம வீடியோவில் போட்டுருக்கோம் பாருங்க. அது ஜாமான் தான் நம்ம போட்டுருக்கோம். எக்ஸ்ட்ரா எந்த இன்க்ரீடியன்ட் பொருள் எந்த பொருள் நம்ம சேர்க்கலை. எல்லோரும் சொல்லுவாங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டு போட்டிருப்பீங்கன்னு கேட்பீங்க. அதனால் இல்லை, எல்லா பொருளுமே நாங்கள் என்ன காட்டணுமோ அந்த பொருள் மட்டும் தான் நாங்கள் போட்டிருக்கோம். வேறு எந்த பொருளும் போடலை எக்ஸ்ட்ரா. வச்சுருங்க. இந்த பாருங்க கோழியை நம்ம கொட்டிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி அள்ளி வர கொட்டு. நம்ம மஞ்சத்தூள் போட்டு பார்த்தீங்கன்னா இப்படி அலசி இப்படி வச்சுருக்கோம். ஒரு வெள்ளையாக இருக்கும் கோழிக்கறி. இப்படி தான் நம்ம கோழிக்கறி இருக்கணும். இனி அடுத்து கோழிக்கறியை போட்டு அங்கே நம்ம சோத்தில் பிரிக்கிற வர அப்படியே தம்மை ஏற்றி விட்டுருவோம். அப்படி தான் பாருங்க. கொட்டிடுமா? தண்ணியே இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நம்ம கொட்டுறது பாருங்க. ஓகே, நீ கறி வந்தாலும் நம்ம பார்ப்போம். போங்க சீக்கிரம். ஒரு ½ அன் ஹவரில் வேலை முடிஞ்சு நம்ம அரிசியை முதல்ல தம் போட்டோம். ரெண்டாவது தம்மை போட்டு வந்து அங்கே இருக்க கங்கப்பூரம் ஏற்றி விட்டு ஒரு கொதிக்க வச்சு அப்படி இறக்கி விட்டு வேலை முடிஞ்சு வச்சு. செட்டிநாடு பெப்பர் சிக்கன் ரெடி.